நான் ராணுவ விஞ்ஞானி டாக்டர் வி டில்லி பாபு பேசுகிறேன். பெங்களூருவில் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் கடல் நீரை தேடி அலைந்தார்கள். பெங்களூருவுக்கு அருகில் கடல் இல்லை என்பது நமக்கு தெரியும். கடல் நீர் விஞ்ஞானிகளுக்கு தேவைப்பட்டது. ஏன் கடல் நீர் தேவைப்பட்டது? ஏவுகணைகள் தாக்கி பயிற்சி பெறுவதற்காக இலக்கு விமானங்கள் பயன்படுத்தப்படும், டார்கெட் ஏர்கிராஃப்ட். இந்த இலக்கு விமானங்கள் இலக்குகளை சுமந்து கொண்டு வானில் பறக்கும். அப்போது பறக்குகிற அந்த இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் செலுத்தப்பட்டு பயிற்சி நடைபெறும். இந்த பயிற்சிக்கு பிறகு இலக்கு விமானம் கடலில் விழும். கடலில் விழுந்த இலக்கு விமானத்தை மீட்டெடுத்து சில பல பராமரிப்பு பணிகளை செய்து அதை மறுபடியும் நாம் பயன்படுத்துவோம். அப்படி கடலில் விழுகிற விமானத்தினுடைய என்ஜின் கடல் நீரால் பாதிக்கப்படும். ஆக இந்த உப்பு நீரால் என்ஜின் பாதிக்கப்படாத அளவுக்கு என்ஜினை நாம் வடிவமைக்க வேண்டும். அப்படி நாம் வடிவமைத்த என்ஜினை பரிசோதிக்கவும் வேண்டும். பரிசோதிப்பதற்காக சி டங்கிங் டெஸ்ட் என்கிற கடல் அமிழ் சோதனையை விஞ்ஞானிகள் செய்கிறோம். அந்த சோதனையை செய்வதற்கு கடல் நீர் தேவை. பெங்களூருவில் கடல் நீர் கிடைக்காமல் உப்பை நீரில் கரைத்து அந்த உப்பு கரைசலை பயன்படுத்தி வெற்றிகரமாக இந்த சோதனை செய்யப்பட்டது. இப்படி இந்த விமான என்ஜின் சோதனைக்கும் 4வது பெங்களூரு புத்தக திருவிழாவிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பெங்களூருவில் தமிழ் புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது. கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள் இதற்கான முக்கிய முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். பிற தமிழ் அமைப்புகளை சேர்ந்த நண்பர்களும் இதில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த கண்காட்சிக்கும் நான் பேசிய விமான என்ஜின் சோதனைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சோதனைகளை நமது இராணுவ விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். அப்படி பாதுகாப்பு தொடர்பான சுவாரஸ்யமான சோதனைகளை எல்லாம் தொகுத்து வெள்ளோட்டம் வெல்லட்டும் என்ற தலைப்பில் நான் தமிழில் புத்தகமாக எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் 4வது புத்தக திருவிழாவில் வெளியிடப்பட இருக்கிறது. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வு இருக்கிறது. நிலா தமிழர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிறார். நிகழ்வில் நான் உங்களை சந்திக்க விழைகிறேன். நிகழ்வில் நம்மோடு ஆதித்யா L1 என்கிற சூரிய ஆராய்ச்சி விண்கலனை செய்த விஞ்ஞானி நிகர் ஷாஜி அவர்களும் நம்மோடு பங்கேற்கிறார்கள். நீங்கள் அனைவரும் புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள். வணக்கம். மரியாதைக்குரிய பெங்களூர், மைசூர் மற்றும் கர்நாடகா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் தமிழ் நெஞ்சங்க எல்லாத்துக்கும் அனைத்து ஆதரவு கொடுத்துருக்கிற கர்நாடக நெஞ்சங்களுக்கும் உங்கள் பாக்யராஜோட பணிவான வணக்கம். பெங்களூரில் வர்ற 5ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு இருக்குது. அது என்னென்னா, நம்ம தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய தமிழ் புத்தக திருவிழா. விதான் சௌதா அதுக்கு பக்கத்தில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த இதுக்கு பக்கத்தில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இது வசந்த நகர், அங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம், அவ்வளோ சிறப்பான அந்த நிகழ்ச்சி. ஸோ 5ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 12ஆம் தேதி நான் அதில் கலந்துக்கிறேன். இதில் கண்காட்சி அரங்கம், கவிதை அரங்கம், பாட்டரங்கம், நூலரங்கம், சிந்தனை அரங்கம், சிலம்பாட்ட அரங்கம்னு இப்படி டெய்லி ஒவ்வொரு நாளும் விசேஷமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது அவசியம் உங்களுக்கு 4வது தடவை நடக்கிறதுனால அவசியம் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நான் கலந்துக்கிறது எனக்கு இப்போவே அட்வான்ஸாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ 12ஆம் தேதி உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நான் மிஸ் பண்ணாங்க, அவசியம் கலந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இவ்வளோ சிறப்பான விழா நடக்கிற தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துக்கும் உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து கன்னட நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 12ஆம் தேதி நம்ம சந்திப்போம். வணக்கம். சரவணன், நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக ரொம்ப பிரத்யேகமான ஒரு தமிழ் புத்தக திருவிழா தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடத்த இருக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் 5 தொடங்கி 14 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கோலாகலமாக அந்த புத்தக திருவிழா நடக்க இருக்கிறது. பொதுவா சொல்லுவாங்க,
ஒரு சாதாரண நூல் கிழிந்த ஆடையை தைக்கும், அது போல நம்ம வாசிக்கிற ஒரு நூல் நம்முடைய கிழிந்த இதயங்களை தைக்கும்னு சொல்லுவாங்க. வாசிப்பு, ஒரு புத்தகம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியம். மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு மொழி நிலைத்து நிறைவேறவும் கூட ஒரு வாசிப்பும் புத்தகமும் ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில உள்ளந்தோறும் தமிழ், இல்லந்தோறும் தமிழ் என்கிற ஒரு அற்புதமான விசேஷமான ஒரு சிந்தனையோடு இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது. நம்முடைய பெங்களூர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் டிசம்பர் 9 அன்று நானும் பேச வர உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.